குட்டி படா சோக்கா இருக்கா வரவாத்தியார. ஏய் எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு, விளையாடாம படிக்கணும். ஆமாண்டி. ஐயா அதுக்கு என்ன சிரிப்பண்டி கிடக்கு. சீ போடி. டேய் பச்சை வாங்கலாம். டேய் புறோட அந்த பக்கத்துல ஒரு பொண்ணை தொத்திட்டு ஓடுறாங்க. பாவமே நாடு குட்டிச்சுவா போச்சுப்பா. என்னம்மா? உன் தங்கச்சியை 4 மடங்கு துரத்திட்டு போறாங்க. என்னாச்சுமா? தங்கச்சி 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 உன்னை இந்த கதிக்கு ஆளாக்குற பாவிகள் அத்தனை பேரையும் பழி வாங்காம நான் சாக மாட்டேன். அதுதான் என் லட்சியம். உண்மையில ஆன ஆளுவற்ற இடத்துல ஒருத்தன் கொலை பண்ணதுக்காக உன்னை கைது செய்யறேன். ஆமா ஏன்ப்பா இங்க வந்ததுல கவலைப்பட்டுட்டே இருக்க? நான் ஜெயிலுக்கு வந்ததுக்காக கவலைப்படல. என் தங்கச்சி சாவுக்கு காரணமா இருந்த அத்தனை பேரையும் கொல்லாம வந்துட்டனே, அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ தங்கச்சி தங்கச்சின்னு சொல்ற போதெல்லாம் என் தங்கச்சி ஞாபகம் தான் எனக்கு வருது. நான் படிச்சவன், ஆனா வேலை கிடைக்கல. என் தங்கச்சியோட கல்யாண செலவுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. அதுக்காக பந்தயம் வச்சு பல பேரை ஏமாத்தி பணம் சம்பாதிச்சேன். அதுல ஒரு நாள் ஒரு நாடகக்காரிகிட்ட மாட்டிக்கிட்டேன். அதை என் தங்கச்சியும் பார்த்துட்டா. லட்சுமி, இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள். இந்த அண்ணனோட அன்பு பரிசு இந்த வாங்கிக்கிறேன். லட்சுமி, இதெல்லாம் வாங்க உங்ககிட்ட காசு எது? நான் தெரியல, ஏமாத்தி பணம் படிச்சேன். அன்னைக்கு உன்னை பெண் பார்க்க வந்தானே ஒரு மாப்பிள்ள 10,000 கொண்டான்னு கேட்டானே, நான் எங்க போவேன்? வேலை தேடி அலைஞ்சேன். என் செருப்பு தேடி தான் மிச்சம். கடைசியா ஒரு திட்டம் போட்டேன். யாரையும் ஏமாத்தாம என் சாமர்த்தியத்தை அஸ்திவாரம் வச்சு பணம் தந்தேன். உனக்கு தெரியுமா, இதுவரைக்கும் நான் 8,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன். 8,000? ஆமா, இன்னும் 2,000 ரூபாய் தான் பாக்கி. அதுவும் கிடைச்சிட்டா உன் கல்யாணத்தை நான் நடத்திட்டா இப்படி யாரையும் ஏமாத்தவும் மாட்டேன், இப்படி பணம் சம்பாதிக்கவும் மாட்டேன். கடைசியா எனக்கு 2,000 ரூபாய் தான் பணம் தேவைப்பட்டது. ஒரு சீமாட்டியோட படுக்கைக்குள் நுழைஞ்சா எனக்கு அந்த பணத்தை தரதான் என் நண்பர்கள் பந்தயம் கட்டாங்க. நானும் கடைசி நாள் தானு ஒத்துக்கிட்டேன். அந்த சீமாட்டோட கார் முன்னாடி போய் விழுந்த காக்கா படி வந்த மாதிரி நடிச்சேன். அவளும் அதை நம்பிட்டான். எனக்கு காக்கா வழி பண்ணு நீங்க எல்லாம் நம்பிட்டீங்கல்ல, அது போதும், நான் பொழைச்சுக்குவேன். தம்பி என்னப்பா சொல்ற? ஆமாக்கா, எனக்கு சினிமாவில் நடிக்கணும் ரொம்ப ஆசை. உன் மூஞ்சிக்கு நடிப்பே வராமல் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொண்டு வாங்க. அதான் ஒரு சின்ன சோதனை. படிச்ச நீங்களே ஏமாத்தீங்களே, அது போதும், நான் வரேன். பாப்பா நெல்லுப்பா.
யாருக்கு போன் பண்ணுவா? அடிக்கடி வர நெஞ்சு விடு தடை விட்டா சரியா போகும் தடை இல்லையா வீடா விபச்சாரம் பண்ணிட்டியா? உன்னை பத்தி பல பேர் பல விதமா சொன்னாங்க. ஆனா நான் நம்பல. இப்ப உன்னை நேரைய பார்த்துட்டேன். வானமுள்ள எந்த புருஷனும் உன்னோட வாழ மாட்டாண்டி. அடி கழுத. பெண்டாட்டியை கொண்டு அந்த படுபாவி பழைய ஏமல சுமத்தான். நானும் இங்க வந்துட்டேன். ஆமா, ஒரு தங்கச்சி எங்க இருக்கு? புதுக்குடி வனம், சொந்த ஊர். அங்க உறவுக்காரன் வீட்டுல இருக்கா. அந்த ஊர் பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் வேலை பார்க்கறதா எனக்கு லெட்டர் இருக்கா. நீ ஒரு தங்கச்சியை பார்க்கணும், நான் என் தங்கச்சியை கொண்டவங்களை தேடணும். அதுக்கு வழி இங்கிருந்து தப்பிக்கிறது தான். மாசம் மாசம் வீசி இருக்கு. நீங்க தப்பிச்சுறீங்க, அந்த ஏழைகளை காப்பாற்ற வேண்டாமா? தேவையில்லாத தேசத்தில் நாட்டுக்கு தியாகம் பண்ணவெல்லாம் நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கிறான். ஊருக்கு உபகாரம் பண்ணிட்டு உருப்படாம போக சொல்றியா? உங்களுக்கு பயம்னா வழியை விடுங்க, நாங்க போய் அந்த அக்கிரமத்தை தடுக்கணும். உங்க உயிரை காப்பாத்திக்கணும்னா நான் சொல்றது கேளு. தயவுசெய்து மேல போ, பிளீஸ் போங்கப்பா. கொண்டாட்டி என்ன பாடுபடுத்த பாருடா. அவனேதான் உண்மைனா என் தந்தையோட சாவுக்கு காரணமா இருந்தவங்கள ஒருத்தன். அவனை பிடிச்ச அந்த குடத்தை பிடிச்சிடலாம். அப்பவா போலாம். அந்த அளவு விட மாட்டாரே. இப்ப என்ன பண்றது? கூட்டம் எங்க இருக்கு? எதுக்காக ஊமை மாதிரி நடிச்ச? எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்பா, நான் இவ்வளவு சொல்லி நீங்க வெளியே போயிட்டு வரீங்கல்ல? ஆமா, இந்த கிராமத்துல எவ்வளவு குடும்பங்களை பார்த்தோம் தெரியுமா? ஏங்க நாங்க கல்மலையை பார்த்திருக்கோம், மண் மலையை பார்த்திருக்கோம். ஆனா கீழமலையை பார்த்ததே இல்லை. அதை இங்கதான் பார்த்தோம். இவ்வளவு கொடுமைக்கு காரணம் ஒரு கல் நெஞ்சக்காரன். அவன் யாருன்னே தெரியல. அவனை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு அந்த பாவிகளுக்கு மத்தியில ஒரு ஊமையனை பார்த்தேன். ஆமா, அவன் என் தம்பியோட மரணத்துக்கு காரணமா இருந்த மர்ம கூட்டத்துல ஒருத்தன். அப்படின்னா அந்த கூட்டமும் அந்த கூட்டத்தோட தலைவனும் புதிதா இருக்கணும். அவனை கண்டுபிடிச்சு உயிரை வாங்காம நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்.
தம்பி உணர்ச்சி வசப்படாத, முதல்ல சாப்பிடுவோம், அப்புறம் மற்றதெல்லாம் பேசுவோம். வா வா. என் தங்கச்சியை தேடி இங்க வந்தோம். ஆனா இங்க நடக்கிறதுலாம் பார்த்தா நாம ஒரு தங்கச்சிக்காக வருத்தப்படுறோம். நம்ம கூட பிறக்காத 1000 தங்கச்சி இங்க அவதிப்படுறாங்க. நமக்கு ஏற்பட்ட துன்பம் கடுகு, இங்க நடக்கிறதோ கடன். இனிமே சுயநலம் வேண்டாம், பொது நலம்தான். ஊருக்கு உழைப்போம், நல்லது நடக்கும். அந்த ஊமையை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா எல்லாத்துக்கும் ஒரு விடை கிடைக்கும். என்னப்பா அதிகாலையிலேயே புறப்பட்டீங்க? நேத்து நாங்க போட்ட சபதத்தை மறந்துட்டீங்களா? எனக்கு எல்லாமே தெரியும். அந்த ஊமையை கண்டுபிடிக்கத்தானே? ஆமா, அவன் மூலமா அந்த கூட்டத்தை கண்டுபிடிக்க. நானும் அதுக்காகத்தான் காத்துட்டு புறப்படலாமா? ஏன்பா இவன் தான் ஊமையனா? என்ன அது கொடுமை? இவன் தங்கச்சி சாவுக்கு காரணமா இருந்தவங்களை கண்டுபிடிக்க நினைச்சேன். அதுக்கு ஆதாரமா இருந்த ஊமையனை கொண்டுட்டாங்களே. எங்க உங்க கையில சிக்கிடுவானுட்டு அவனையே தீர்த்து கட்டிட்டானுங்கப்பா. அப்பா கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா உங்களுக்கு இதே கழுதான்ப்பா. எதுக்கும் உங்க ஊரை பார்த்து போயிடுங்கப்பா. இனி அனுமதி தேவையில்லை. அப்படியா? நானே போறேன். ஏய், யாரு நீ? நான் தாண்டா அடுத்த பராசக்தி. ஓ, நீதான் சில்லற வேலையெல்லாம் சரியா? ஆமாண்டா, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். ஏய், என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? ஆட்டு தோலை உரிக்கிற மாதிரி உரிகளா இவன? ஏய், எங்கடா அந்த பொண்ணை காணமே? அதோ போறே. எங்கடா அந்த பொண்ணை காணோம்? இந்த பக்கம் போனா? வாங்கடா, வாங்க. யாரு நீங்க? வாங்க நீங்க. நீங்க அதைத்தான் நானும் கேட்கிறேன். நீங்க யாரு? அப்பாவிகள், பாதிக்கப்பட்ட அனாதைகள். எதுக்காக மறைஞ்சு வாழ்றீங்க? இதோ ஒட்டிய வயிறும் வத்திய உடலமா காட்சி அளிக்கிறாங்களே, இவங்களை இந்த கதிக்காளாக்கி அந்த பாவிங்க மேல பாயத்தான். எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியாது. இந்த ஊர்ல நடக்கிற அக்கிரமத்தையும் அராஜகத்தையும் புரிஞ்சுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஆமாப்பா, இந்த வாயிலா பூச்சினுடைய சொத்தையும் சுகத்தையும் ஒரு திருட்டு கூட்டம் கொள்ளையடிச்சிடுச்சு. தெரியும், நாங்களும் அதை கண்ணால பார்த்தோம். என் பொண்ணுங்க, என் பொண்ணுங்க, என் பொண்ணை என்னடா பண்ணீங்க பாவீங்களா? என் பொண்ணுங்கடா. இந்த அம்மாவுக்கு கொள்ளையடிக்க வந்தவங்க இந்த அம்மாவோட ஒரே மகளை கொலை செஞ்சுட்டாங்க. அன்னிலிருந்து இந்த அம்மா பைத்தியமா அலைஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அதோ பாத்தியா, இவன் கொள்ளக்காரங்க கையில நியாயம் கேட்க போனா இப்போ கையையே எழுந்து நிற்கிறான். போது நிறுத்துங்க. இந்த கொடுமைகளை அளிக்க வழி இல்லையா? இருக்கு. அதுக்காகத்தான் இவங்களை எல்லாம் வீரர்களா உருவாக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எங்க உதவி உண்டு. என் தாய் மேல், என் தமிழ் மேல், என் உயிர் மேல் ஆணை. இது சத்தியம்.